பார்த்தீங்களா பாம்பை? ஆரோவில்ல ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்ட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் வந்து ஆள் அதிகமாக இல்லை. அந்த ரோடு அப்படியே காலியாக இருந்தது. சும்மா நான் அப்படியே மொபைலில் பார்த்துட்டு பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டே வந்துருக்கேன். திடீர்னு ஒரு காக்கா பூக்கில் அப்படி பறந்து வந்துருந்துச்சுன்னா பார்த்தா எதுக்கு ஒரு பாம்பு வேகமாக ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த பாம்பை வந்து அந்த காக்காவும் ஒரு மரங்கொத்தி பறவை, அது அந்த ப்ளூ கலரில் ஒரு பறவை, அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அந்த பறவையும் சேர்ந்து அந்த பாம்பை கொத்தி விளையாடிட்டு அந்த பாம்பை அப்படியே ஸ்லோவாக ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு நான் ஒரு வேளை பார்க்காமலேயே நான் ஃபோன் நோட்டிகிட்டே வந்துருந்தேன்னா அந்த பாம்பு மேலே ஏற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்தமாரி ஆரோவில்ல உள்ள இல்லை ஏன்னா காட்டு பகுதியில் டெலிவரிக்கு போகிறீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருப்பாங்க. ஏன்னா இந்தமாரி நிறையா பாம்பு நான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி அந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. நான் ஃபோனை எடுத்து கேமரா ஆன் பண்ணி அதை நான் வீடியோ எடுக்கிற வரைக்குமே அது ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. நைட் டைமில் எதனா கஸ்டமருக்கு ஆரோவில் உள்ள இல்லை எதனா காட்டு பகுதி உள்ள போய் டெலிவரி கொடுத்து போகிறீங்கனாக்கா வண்டி நிறுத்தும் போது ஸ்டாண்ட் போட்டுட்டே இருக்கும்போது பக்கத்தில் எதனா இருக்குதான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இந்த கண்ணாடி மீன் பாம்பு அந்த பாம்பில் வந்து சும்மா அப்படியே படுத்துட்டு இருக்கும், சுற்றிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும். அது எங்கே இருக்குன்னே தெரியாது. தெரியாமல் அது பக்கத்தில் போயிட்டு காலை அது மேலே வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை தான். காட்டு பகுதி உள்ள ஆரோவில் உள்ள போனீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃபாக பார்த்து ட்ரைவ் பண்ணிக்க.